இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் வந்து கொழுக்கட்டை அவலை வச்சு எப்படி ஒரு கொழுக்கட்டை எப்படி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டோடு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதுங்க, அதனால் வந்து நம்ம அவலை வச்சு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட இந்த கொழுக்கட்டை செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பொருள் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அவல் கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து பூர்ணத்துக்கு வந்து அவல் வந்து அரை கப்புங்க, தேங்காய் வந்து ஒரு கப்பு, வெல்லம் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க. கலக்காய் கொட்டை வந்து இந்த கப்புங்கள்லேயே அரை கப்புங்க கலக்காய் கொட்டைங்க, சின்ன கப்பில் வச்சுருக்கிறேன் நான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் கேஸ் பற்ற வச்சுட்டு கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அரை கப் அவல் வந்து கடாயில் போட்டுக்கலாங்க. லைட்டாக வறுத்துடலாங்க. அவலை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க, நான் அதனால் அப்படியே போட்டேங்க கடாயில். பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தா நல்லா உடையணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாங்க. பொருள் சூடானா கொஞ்சம் வந்து நல்லா இருக்குங்க. இவ்வளோ தாங்க, வறுத்தது போதும். நம்ம இப்போ இது எடுத்துடலாங்க. பாருங்கள், அவல் எடுத்துட்டோங்க. இப்போ வந்து அரை கப் கலக்காய் கொட்டை எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டுடலாம் நம்ம. பாருங்கள், கலக்காய் கொட்டை வந்து நல்லா சோர்ந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடணுங்க. மிக்ஸி கப் எடுத்துக்கின்னு நம்ம வறுத்து வச்ச அவலுங்க. இது வந்து நம்ம ரவை பதத்துக்கு பொடி பண்ணி வந்துடலாங்க. இப்போது பாருங்கள், நம்ம இப்படி வந்து கொரப்பாக வந்து பொடி பண்ணின்னு வந்துட்டோங்க நம்ம அவலை. இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம கலக்காய் கொட்டையை போட்டுக்கலாங்க. கலக்காய் கொட்டை நான் தோல் எடுக்கலைங்க. நீங்கள் வேணும்னா தோல் எடுத்துகிட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கலாங்க. நான் தோல் எடுக்காமே அப்படியே போட்டிருக்கேங்க. இது வந்து ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாதுங்க, கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சா போதுங்க, ரொம்ப நைஸாக தேவையில்லைங்க. இப்போயும் இது எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கலக்காய் கொட்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கப்பு வெல்லம் வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டுடலாங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி நல்லா கரையிட்டுங்க. மண் தூசு கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கலாங்க. வெல்லத்தில் எப்போவுமே கல் மண் தூசெல்லாம் இருக்குங்க, அதனால் நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கின்னு அப்புறமா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம வெடிக்கட்டி அந்த பாவை ஊற்றிக்கலாங்க. வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாங்க கடாயில். பாருங்கள், வெல்லத்தை வடிகட்டி நம்ம ஊற்றிக்கணுங்க. நல்லா கொதி வரட்டுங்க, ஒரு கொதி வரணும். இதுக்கு பாகெல்லாம் தேவையில்லைங்க, ஒரு கொதி வந்தால் போதுங்க. பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை போட்டுடலாங்க. ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டுடலாம் நம்ம. தேங்காய் நான் திருவலுங்க, கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம வந்து பொடியாக ட்ரையாக அரைச்சி வச்சிட்டோங்க. நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் வந்து நம்ம அவல் வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், பொடி பண்ணி அது போட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா கலக்கி கொடுத்துட்டு நம்ம கலக்காய் கொட்டை பொடி போட்டுடலாங்க. கலக்காய் கொட்டையை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டுடலாங்க. கலக்காய் கொட்டை போட்டோன்னே நம்மளுக்கு கரெக்டாக கெட்டி பதத்தில் வந்துடுங்க. ஏலக்காய் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாங்க, நாங்கள் வந்து ஏலக்காய் போடல. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறட்டங்க. இது பாருங்கள், பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சூடு ஆறட்டங்க. அதுக்குள்ளேயும் வந்து மேல் மாவு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு கப்பு வந்து நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு கப் மாவு. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிட்டு தண்ணி வந்து நல்லா நான் கொதிக்க வச்சுருக்கிறேங்க. அந்த தண்ணி ஊற்றி தாங்க இது நம்ம கலக்கணும், பிசையணும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா இது மாதிரி கொதிக்கணுங்க, சலன்ட்டு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு கரண்டியால் கலக்கலாங்க. ஒரு கப்பு வச்சு இன்னும் 1.5 கப்பாக வச்சோம்னா சரியாக போயிடுங்க. இது வந்து அரிசியை பொறுத்து நம்ம தண்ணி இழுக்கோங்க.
ஒரு அரிசிக்கு வந்து தண்ணி நிறைய இழுக்காதுங்க. ஒரு சில அரிசிக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இழுக்குங்க. கொஞ்சம் சூடு ஆட்டங்க. நம்ம அப்புறமா கை வச்சு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்கலாங்க. எண்ணெய் தொட்டுக்கணும்னா எண்ணெய் நெய் கூட தொட்டுக்கலாங்க. பாருங்கள், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இந்த மாதிரி அச்சில் தாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நீங்கள் வந்து அவுல் போட்டனால நம்ம தேங்காய் கலக்காய் கொட்டைலாம் போட்டு நம்ம செஞ்சுருப்போங்க. அவுல் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. பாருங்கள், இப்படி மூடிட்டு இப்படி இருக்குது பாருங்கள். க்ளோஸ் கொடுத்துக்குறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணுங்க. பாருங்கள், நல்ல எண்ணெய் ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க எப்படி செய்கிறதுன்ட்டு. அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கோங்க கொழுக்கட்டை. இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. நம்ம அவுலில் வச்சு கொழுக்கட்டை செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே மாவு போட்டு எல்லாம் நல்லா அமுத்திடலாங்க. ஈஸி தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம ஆனால் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கணும், அவ்வளோதாங்க. எண்ணெய் தடவிக்கினா நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஒட்டாத வந்துடுங்க. இந்த அச்சில் பூர்ணம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம அமுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டா க்ளீனாக வந்துடுங்க. பாருங்கள், க்ளீனாக வந்துடுச்சு. இது மாதிரி வந்து நம்ம எல்லா மாவும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. கொழுக்கட்டை நான் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம வந்து ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நான் இட்லி தட்டில் தாங்க வைக்க போகிறேன். பாருங்கள், இட்லி தட்டில் மேலே ஒரு துணி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை ஒன்றா வச்சிடலாங்க. பாருங்கள், இது மாதிரி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டோங்க, துணி போட்டு வச்சுருக்குறோங்க. இப்போது 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து வெடிக்கல பாருங்கள், ஒரு கொழுக்கட்டை கூட நல்லா க்ளீனாக வந்துக்குது. இப்போ நம்ம வந்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ண வந்துடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. அவளை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துருக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.